ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஆஸ் யூ ஸ்டுட் பை கொரியன் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானர் வெப் சீரிஸா எடுத்திருக்காங்க. இதுல மொத்தமா 8 எபிசோட் இருக்கு. இப்போ இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் பாத்தீங்கன்னா என்ஷு. அவங்க ஒரு லக்ஸரியான டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிளர்க்கா வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலயே அவங்க அப்பா அவங்க அம்மாவை பயங்கரமா கொடுமைப்படுத்துறதெல்லாம் பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால அவங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரு ஹீஷு. அவங்க முன்னாடி ஒரு புக் ஆத்தரா இருந்திருப்பாங்க. இப்போ மேரேஜ் ஆகி அவங்க ஹஸ்பண்ட் கூட ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹாப்பினஸ் தான் நம்ம ஹீரோயினோட ஹாப்பினஸும் கூட. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு நாள் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது அவங்க ஃப்ரெண்ட் ஹாப்பியா இல்ல அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்ட் இவங்களை பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ட்டு. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னடா பண்ணலான்னு பார்க்கும்போது சரி உங்க ஹஸ்பண்டை கொலை பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் டிசைட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. இப்போ இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவிட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. இந்த ஸ்டோரி பிளாட்டே பத்தினா ஒரு புக் அடிப்படை வச்சு தான் எழுதி எடுத்திருக்காங்க. அதனால ஓரளவு சுவாரஸ்யமா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்ம ஹீரோயினா இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்டா இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்டா நடிச்சிருக்கவரா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க 3 பேர் கேரக்டருமே அல்டிமேட்டா எழுதி எடுத்திருக்காங்க. இவங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த வெப் சீரிஸை பார்த்து முடிச்சிடலாம். வெப் சீரிஸ்ல இவங்க பேசியிருக்க விஷயம்லாம் நல்லாவே இருந்தது. ஒரு ஹஸ்பண்டா இருந்துட்டு ஒய்ஃபை ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படின்ற மாதிரி போர்ஷன்லாம் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது நம்ம ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்ற போர்ஷன்ஸ் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களை கொலை பண்ணும் அப்படின்ட்டு யோசிக்கிறதுக்கு அப்புறம் நடக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. டெக்னிக்கலி வெப் சீரிஸ் பயங்கர சவுண்டா இருக்குன்னு சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. பெருசா எங்கேயுமே லேக் கிடையாது, ஒரு சில போர்ஷன்ஸ் தவிர. ஓவராலா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு நல்ல வெப் சீரிஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.